பிரித்தானிய அரசாங்கத்தின் வேலை மற்றும் ஓய்வூதிய திணைக்களத்தை ஏமாற்றி சுமார் 17 வருடங்களாக 6 லட்சம் பவுண்டுகள் பெறுமதியான நலன்பொறி கொடுப்பனவுகளை தம்பதி ஒன்று மோசடி செய்தமை அம்பலமாகியுள்ளது. லண்டன் ஸ்னாஸ்புரூக் கிரவுன் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது இந்த தகவல் அம்பலமாகியுள்ளன. எசெக்ஸ் பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடைய ஸ்டீவ் பென்ஸ்டாக் மற்றும் அவரது மனைவியான 69 வயதுடைய கிம் பென்ஸ்டோக் ஆகிய இருவருமே இந்த பாரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2002ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வரையிலான 17 வருட காலப்பகுதியில் இவர்கள் இந்த அரச பணத்தை திருடியுள்ளனர். அரசாங்கத்திடமிருந்து வறுமைக்கான உதவிகளை பெற்றுக்கொண்டு மறுபுறம் இவர்கள் தாய்லாந்து மற்றும் கரீபியன் போன்ற நாடுகளுக்கு சென்று சொகுசு விடுமுறையை கழித்துள்ளனர். அத்துடன் ஐரோப்பிய ஒன்றிய நாடான ஸ்பெயினின் ஃபுவெர்ட்வென்ச்சுரா தீவில் ஒரு ஆடம்பர விடுமுறை கால இல்லத்தையும் வாங்கியுள்ளனர். தமக்கு சொந்தமான வீடுகளில் இருந்து வாடகை வருமானம் பெற்றுக்கொண்டே வெளியில் நீச்சல் தடாகங்களுடன் கூடிய சொகுசு வீடுகளில் இவர்கள் வாழ்ந்து வந்துள்ளனர். பிரித்தானிய வேலை மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் மற்றும் வருவாய் திணைக்களம் இணைந்து நடத்திய கூட்டு ரகசிய விசாரணையின் மூலமே இவர்களின் இந்த நீண்டகால நாடகம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதி பிராங்க்லின் தீர்ப்பளிக்கும் போது, சமூகத்தில் மிகவும் வறிய நிலையில் உள்ள பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக ஒதுக்கப்படும் பணத்தையே நீங்கள் இருவரும் உங்களது பேராசையினால் திருடியுள்ளீர்கள் என கடுமையாக சாடியுள்ளார். இதனையடுத்து ஏமாற்றுதல், மோசடி மற்றும் வரி ஏய்ப்பு உள்ளிட்ட 12 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்ட கணவர் ஸ்டீவ் பென்ஸ்டாக்கிற்கு 5 ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை வீட்டு வசதி மற்றும் உள்ளூராட்சி வரி ஏய்ப்பு உள்ளிட்ட 7 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்ட அவரது மனைவி கிம் பென்ஸ்டாக்கிற்கு 9 மாத கால இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் மீதான வருமான வரி ஏய்ப்பு உள்ளிட்ட சில குற்றச்சாட்டுகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார்.